வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பெண்களுக்கு எதிரான வன்முறை எக்ஸ் தளத்தை முடக்கப் போவதாக பிரித்தானிய அரசு கடும் எச்சரிக்கை. வார்த்தைகள் அல்ல, செயல்களே தேவை. பிரான்சில் இளம் மருத்துவர்கள் கால வரையறையற்ற வேலை நிறுத்தம். மூன்றாம் உலகப் போர் எச்சரிக்கை. உக்ரைனுக்கு படைகளை அனுப்பினால் ஏவுகணை தாக்குதல் உறுதி. ரஷ்யா அதிரடி. இத்தாலி கடற்கரையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், பீதியில் உறைந்த மக்கள். அட்லாண்டிக் கடலில் பதற்றம், 3 ரஷ்ய கப்பல்களை வளைக்க நேட்டோ படைகளின் திட்டம். வாய்ப்பு கிடைத்தால் புட்டினை கடத்துவேன், பிரித்தானிய அமைச்சரின் பேச்சால் உலகரங்கில் பரபரப்பு. பிரித்தானியாவில் 650 மருந்தகங்கள் மூடல், கடும் நெருக்கடியில் மக்கள். ஜெர்மனியில் இருந்து வெளியேற தயாராகும் மக்கள், ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல். இனி விரிவான செய்திகள். பெண்களுக்கு எதிரான வன்முறை எக்ஸ் தளத்தை முடக்கப் போவதாக பிரித்தானிய அரசு கடும் எச்சரிக்கை. எலான் மஸ்கின் எக்ஸ் தளத்தில் உள்ள க்ரோக் AI தொழில்நுட்பம் மூலம் பெண்களின் புகைப்படங்கள் ஆபாசமாக சித்தரிக்கப்படுவதாக முறைப்பாடுகள் எழுந்துள்ளன. குறிப்பாக பிரிட்டன் இளவரசி உட்பட பலரது புகைப்படங்கள் போலியாக உருவாக்கப்பட்டு இணையத்தில் வைரலானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பிரச்சினை காரணமாக பிரிட்டன் நாடாளுமன்ற பெண்கள் மற்றும் சமத்துவ குழு எக்ஸ் தளத்தை பயன்படுத்துவதை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. ஆன்லைன் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் எக்ஸ் நிறுவனம் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் தெரிவித்துள்ளார். விதிமீறல்கள் தொடர்ந்தால் அந்த நிறுவனங்களுக்கு பல கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம் அல்லது பிரிட்டனில் அத்தளம் முழுமையாக தடை செய்யப்படலாம். இதற்கு பதிலளித்துள்ள எலான் மஸ்க், சட்டவிரோத பதிவுகளை உருவாக்குபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். வார்த்தைகள் அல்ல, செயல்களே தேவை. பிரான்சில் இளம் மருத்துவர்கள் கால வரையறையற்ற வேலை நிறுத்தம். பிரான்ஸ் அரசின் சுகாதார கொள்கைகள் மற்றும் சமூக பாதுகாப்பு நிதி சட்டத்துக்கு எதிராக பாரிஸில் இளம் மருத்துவர்கள் சங்கம் கால வரையறையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. கடந்த ஜனவரி 5 தொடங்கிய இந்த போராட்டம் தற்போது மேலும் தீவிரமடைந்துள்ளதாக சங்க தலைவர் அன்னா பாக்டர் தெரிவித்துள்ளார். அரசின் புதிய சட்ட முன்மொழிவுகள் தனியார் மருத்துவத்துறையை பாதிப்பதோடு மருத்துவ தொழிலின் அர்த்தத்தையே சீர்குலைப்பதாக மருத்துவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சுகாதார அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்த மறுத்துள்ள சங்கத்தினர் வெற்று வாக்குறுதிகளை தாண்டி அரசு வலுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். அரசின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப நிர்வாக அணுகுமுறை நோயாளிகளுக்கான சேவையை விட லாபத்திற்கே முக்கியத்துவம் அளிப்பதாக அவர்கள் விமர்சித்துள்ளனர். மூன்றாம் உலகப் போர் எச்சரிக்கை. உக்ரைனுக்கு படைகளை அனுப்பினால் ஏவுகணை தாக்குதல் உறுதி. ரஷ்யா அதிரடி. உக்ரைனில் அமைதி காக்கும் படைகளுக்காக ஐரோப்பிய நாடுகள் அல்லது நேட்டோ படைகளை நிலைநிறுத்தினால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ரஷ்யா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரஷ்யாவின் முன்னாள் அதிபரும் தற்போதைய பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவருமான டிமிட்ரி மெட்வடேவ் இது தொடர்பாக ஒரு வீடியோவை பகிர்ந்து தனது எக்ஸ் தளத்தில் மிரட்டல் விடுத்துள்ளார். உக்ரைனுக்குள் நுழையும் எந்தவொரு மேற்கத்திய நாடு வீரர்களும் ரஷ்ய இராணுவத்தின் நேரடி இலக்காகவே கருதப்படுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் உக்ரைனின் எல்விவ் பகுதியில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதல் காட்சிகளை பகிர்ந்து உங்களுக்கு இதுதான் கிடைக்கும் என மெட்வடேவ் எச்சரித்துள்ளார். அமைதி உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக உக்ரைனுக்கு படைகளை அனுப்ப பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாடுகள் விருப்பம் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த மோதல் முற்றியுள்ளது. ரஷ்யாவின் இந்த வெளிப்படையான மிரட்டல் ஐரோப்பாவில் ஒரு நேரடி இராணுவ மோதலுக்கும் மூன்றாம் உலகப் போருக்கும் வழிவகுக்குமோ என்ற அச்சத்தை உலக நாடுகளிடையே ஏற்படுத்தியுள்ளது. இத்தாலி கடற்கரையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், பீதியில் உறைந்த மக்கள். இத்தாலியின் கடற்கரை பகுதியை ஒட்டிய கடல் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.0க்கும் அதிகமாக பதிவாகியுள்ளதால் கடற்கரையோர நகரங்களில் நில அதிர்வுகள் கடுமையாக உணரப்பட்டன. அதிகாலை நேரத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் அச்சமடைந்த மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சம் அடைந்தனர். நிலநடுக்கத்தை தொடர்ந்து கடலோர பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லை. அட்லாண்டிக் கடலில் பதற்றம், 3 ரஷ்ய கப்பல்களை வளைக்க நேட்டோ படைகளின் திட்டம்.
ரஷ்யாவின் நிழல் படை என அழைக்கப்படும் எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா மற்றும் நேட்டோ படைகள் அட்லாண்டிக் கடலில் தீவிரமாக வேட்டையாடி வருகின்றன. ஏற்கனவே பெல்லா 1 என்ற ரஷ்ய கப்பலை அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் படைகள் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ள நிலையில் மேலும் 3 கப்பல்களை நேட்டோ படைகள் தேடி வருகின்றன. சர்வதேச தடைகளை மீறி இந்த ரஷ்ய கப்பல்கள் எண்ணெய் கடத்தலில் ஈடுபடுவதாகவும் இதன் மூலம் கிடைக்கும் பணம் உக்ரைன் போருக்கு பயன்படுத்தப்படுவதாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள முழுமையான கடல்சார் முற்றுகை உத்தரவின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வாய்ப்பு கிடைத்தால் புட்டினை கடத்துவேன், பிரித்தானிய அமைச்சரின் பேச்சால் உலகரங்கில் பரபரப்பு. அமெரிக்கா சமீபத்தில் வெனிசுலா அதிபர் மதுரோவை கடத்திச் சென்ற நிலையில் பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சர் ஜான் ஹீலி ரஷ்ய அதிபர் புட்டின் குறித்து தெரிவித்துள்ள கருத்து பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் தலைநகர் கியூவிற்கு பயணம் மேற்கொண்ட அவரிடம் எந்த தலைவரையாவது கடத்த வாய்ப்பு கிடைத்தால் யாரை தேர்ந்தெடுப்பீர்கள் என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர் தயக்கமின்றி விளாடிமிர் புட்டின் என்று பதில் அளித்ததோடு உக்ரைனில் நடந்த போர்க்குற்றங்களுக்காக அவரை தண்டிக்க விரும்புவதாகவும் தெரிவித்தார். ஏற்கனவே அமெரிக்காவின் மதுரோ கடத்தல் நடவடிக்கையை பகல் கொள்ளை என விமர்சித்துள்ள ரஷ்யா தற்போது பிரிட்டிஷ் அமைச்சரின் இந்த பேச்சை ஒரு கடுமையான அச்சுறுத்தலாக பார்க்கிறது. இதற்கிடையில் மதுரோவை பிடிப்பதற்கு புட்டினை பிடிப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளதாகவும் அதற்கு தற்போதைக்கு தேவையற்றது எனவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். பிரித்தானியாவில் 650 மருந்தகங்கள் மூடல், கடும் நெருக்கடியில் மக்கள். பிரித்தானிய நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸின் புதிய வரி விதிப்புகள் மருந்தகங்களை வணிகத்திலிருந்து வெளியேற்றி வருவதாக சுதந்திர மருந்தகங்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. கடந்த ஒரே ஆண்டில் மட்டும் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் சுமார் 650 மருந்தகங்கள் மூடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொழிலாளர்களின் தேசிய காப்பீடு பங்களிப்பு உயர்வு மற்றும் வணிக வரி அதிகரிப்பு ஆகியவை மருந்தக உரிமையாளர்களை கடுமையான நிதி நெருக்கடியில் தள்ளியுள்ளன. முதியவர்கள் அதிகம் வாழும் சமூகத்தில் மருந்தகங்கள் மூடப்படுவது தடுப்பூசி மற்றும் அத்தியாவசிய மருந்து விநியோகத்தை பாதிக்கும் என நிபுணர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த நிலை நீடித்தால் நாட்டின் பல பகுதிகளில் மருந்தகங்களே இல்லாத சூழல் உருவாகும் என சங்கம் எச்சரித்துள்ளது. இருப்பினும் மருந்தகங்களுக்கான நிதியை 19% அதிகரித்துள்ளதாகவும் கடந்த ஆண்டை விட மருந்தகங்களின் எண்ணிக்கை குறையவில்லை எனவும் அரசு தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. ஜெர்மனியில் இருந்து வெளியேற தயாராகும் மக்கள், ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல். ஜெர்மனியில் வசிக்கும் 1 ஜெர்மனியர் நாட்டை விட்டு வெளியேற திட்டமிட்டுள்ளதாக புதிய ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது. ஜெர்மன் புலம்பெயர்தல் மற்றும் ஒருங்கிணைப்பு ஆராய்ச்சி மையம் நடத்திய இந்த ஆய்வில் சுமார் 21% மக்கள் வெளிநாடு செல்ல விரும்புவதாக கூறியுள்ளனர். சிறந்த வாழ்க்கை சூழலை தேடுவது, புலம்பெயர்ந்த பின்னணியை கொண்டவர்கள் எதிர்கொள்ளும் பாகுபாடுகளுமே இதற்கு முக்கிய காரணங்களாக உள்ளன.